ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 3 தான் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 2 வீடியோ. நீங்கள் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் மூவிங் ஆன் டு எலமெண்ட் ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு நோ அபவுட் மேட்டர்ஸ். ஸோ மேட்டர் இஸ் நத்திங் பட் வாட் எவர் அன் ஆப்ஜெக்ட் ஆர் எனி திங் அது வந்து ஒரு ஸ்பேஸை வந்து அது ஆக்குபை பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த மேட்டர். ஸோ மேட்டர் அப்படின்னு எடுத்தோம்னா இட் இஸ் classified into 2 categories. First thing is pure substance, another one is mixture. ஸோ இதில் பியூர் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் 2 விதமாக கேட்டகரைஸ் ஆகுது, எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். ஸோ அப்போ இதுக்கு நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ட்ரா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு மேட்டர், அதாவது ஏதாவது ஒரு ஸ்பேஸை ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்குபை பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக இட் இஸ் கம்ஸ் அண்டர் த மேட்டர். ஸோ அது 2 விதமாக கேட்டகரைஸ் ஆனது. ஒன்று பார்த்திங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மிக்சர். ஓகேவா? இந்த மிக்சர் அண்ட் பியூர் சப்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் இன்னும் 2ஆக கிளாஸிஃபை ஆகுது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டு. ஸோ அப்போ இதில் நம்ம இப்போ இந்த எலமெண்ட்டை பற்றி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இருக்கிறதுலே. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் இஸ் அன் எலமெண்ட், O2. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசோன், O3, ஹைட்ரஜன், நைட்ரஜன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி எலமெண்ட். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மேட்டர். நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸால் மேட் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வி ஆர் யூஸிங் மெனி எலமெண்ட்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். த காமன் சால்ட், நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் 2 எலமெண்ட்ஸ். சோடியம் ஒன்று இருக்குது, குளோரைடு. ஸோ சோடியம் குளோரைடு தான் நம்ம யூஸ் பண்ணுற காமன் சால்ட்டுடும் போது சோடியம்ன்றது ஒரு எலமெண்ட், குளோரைன்ன்றது ஒரு எலமெண்ட்டு. ஸோ அப்போ நம்ம கம்பைண்டாக சேர்ந்து இது ஒரு காம்பவுண்டாக நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஹைட்ரஜன் ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைண்டாக ஒரு காம்பவுண்டாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்மளோட டே டு டே லைஃப்பில் காம்பவுண்டாகவோ இல்லை வந்து தனி சிங்கிள் எலமெண்ட்டாகவோ நம்ம வந்து கண்டிப்பாக அதை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெக்னீஷியம் அண்ட் பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ்க்கு யூஸ் ஆகுது, மெக்னீஷியம் அண்ட் பாஸ்பரஸ். அதே மாதிரி சல்ஃபர் பார்த்திங்கன்னா மேன்யூர், உரமாக வந்து அக்ரிகல்ச்சரில் யூஸ் ஆகுது. கேலியம் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸில், ஓகேவா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் மொபைல் ஃபோன்ஸ். அண்ட் சிலிக்கான் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சிப்ஸ், அந்த உள்ளே இருக்கும் இல்லையா போர்ட்ஸ்லாம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த சோடியம், குளோரைன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், சல்ஃபர், கேலியம், இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அன் எலமெண்ட். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 118 நோன் எலமெண்ட்ஸ் இருக்குது டில் டேட். அதாவது இப்போ வரைக்கும் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 94 எலமெண்ட் வந்து நேச்சுரலாக உருவானது, 24 பார்த்தீங்க அப்படின்னா சிந்தசைஸ்டு, அதாவது ஆர்டிஃபிஷியலாக என்ன ஆனது, லெபார்ட்டரியில் உருவானது. ஸோ அப்போ 118ல் 24 வந்து சிந்தசைஸ்டு மேன்மேடாக ஆர்டிஃபிஷியலாக யூஸ் ஆனது. அடுத்து 94 பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக யூஸ் ஆனது. ஸோ இன்னும் ஃபர்தராக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா எலமெண்ட்ஸ் வந்து மெட்டல்ஸ், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு 3 விதமாக என்ன இருக்குது, அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டினால் பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கும் ஒரு நேச்சர் இருக்கும். அதுக்கு முன்னாடி we can see the do you know மெட்டலாய்ட்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி do you know பார்க்கலாம். ராபர்ட் பாயில் இஸ் த ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் who யூஸ் த டேர்ம் எலமெண்ட். அந்த எலமெண்ட் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணவர் இந்த ராபர்ட் தான். ஸோ he is an early proponent of the element nature of matter and the nature of vacuum. He is known as best for Boyle's law. அவரோட பாயில்ஸ் லாவில் வந்து இவரை பற்றி நமக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஃபர்தர் கிளாஸஸில் நீங்கள் பாயில்ஸ் லா பற்றிலாம் படிப்பீங்க. ஸோ மெட்டல்ஸ், அதாவது ஃபஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்டில் இருக்க மெட்டல்ஸ் பற்றி பார்ப்போம். வி ஹாவ் டூல்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வெப்பன்ஸ் மாதிரி, இல்லை வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுற டூல்ஸு, யூட்டன்சில்ஸ், பாத்திரம், ஜுவல்லரி, நகைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர், காப்பர், அயன், கோல்டு, அலுமினியம், இந்த மாதிரி நிறைய இதால் தான் என்ன இருக்குது, மேடாக இருக்குது. பை ஹேமரிங் ஆர் ரோலிங் we can deform this material into various shape. ஹேமரிங் அப்படின்னா அடித்து அதை வந்து ஒரு
தின் லேயராகவோ ஆக்கலாம், இல்லை வந்து அது ஒரு ரவுண்ட் லேயராகவோ ஆக்கலாம், இல்லை அதோட ஷேப்பை நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இப்போ யுட்டென்சில்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா பாத்திரம்லாம் ஒரு ஷேப்பில் இருக்கும், ஜுவல் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு ஷேப்பில் இருக்கும், டூல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹேமரிங் இல்லைனா ரோலிங் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணி மெட்டல்ஸை வந்து ஒரு ஷேப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். அந்த மாதிரி மெட்டல்ஸ் தான் வந்து அந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா மேலியபிள். ஓகேவா? அதாவது மேலியபிள்னா என்னென்னா, எந்த ஒரு மெட்டீரியல் வந்து ஃப்ளாட் அண்டாக, அதாவது தின் லேயராக அடித்தா ஒரு தகரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தின் ஷேப்பாகவோ இல்லை வேரியஸ் ஷேப்பாகவோ மாறக்கூடிய தன்மை இருந்துச்சு அப்படின்னா அது மேலியபிள். ஓகே, அதாவது நம்ம ஒரு இதை வந்து ஒரு மெட்டலை வந்து நமக்கு தேவையான மாடலில் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் மேலியபிள். அது அந்த மேலியபிள் ஆகக்கூடியது தான் என்னது, மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும், ஷைனி நேச்சர் எலிமெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸப்ஷன், ஏன்னா சோடியம் வந்து சாஃப்டாக இருக்கும். அப்போ சோடியமை தவிர்த்து மற்ற மெட்டல்லாம் என்னவா இருக்குது, ஹார்ட் அண்ட் ஷைனியாக இருக்குது. ஆல் மெட்டல்ஸ் எக்ஸப்ட் மெர்க்குரி ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சரில் மெர்க்குரியை தவிர மற்றது எல்லாமே என்னவா இருக்கும், சாலிட்ஸாக இருக்கும். மெர்க்குரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மெட்டல் தட் இஸ் இன் லிக்விட் ஃபார்ம். ரூம் டெம்பரேச்சரில் அது என்னவா இருக்குது, மெர்க்குரி லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஆனால் அப்போ அது வந்து எதில் எக்ஸப்ஷன், சாலிடில் அது எக்ஸப்ஷன்னா அது கிடையாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி மெட்டல்ஸ் மேலியபிள் நம்ம தெரியும், மேலியபிள்னால் நமக்கு மீனிங்கும் என்னன்னு தெரியும். அதாவது நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட ஷேப்பை பெண்ட் பண்ணுறதோ இல்லை ஷீட்டை வந்து லேயர் ஷீட்டாக மாற்றுறதோ தான். ஸோ அதை வந்து நம்ம என்னவா கூட மாற்றலாம், தே கேன் பி ட்ரான் இன்டு வயராக கூட நம்ம அதை மாற்றலாம். அதே மாதிரி மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா குட் கண்டக்டர், அதாவது கரண்ட் வந்து இந்த மெட்டல்ஸில் என்ன ஆகும், பாஸ் ஆகும். குட் கண்டக்டர் ஆஃப் கரண்ட் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிசிட்டி. ஹீட்டும் ஈஸியாக அதில் பாஸ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியும் ஈஸியாக அதில் பாஸ் ஆகிடும். எக்ஸாம்பிள் காப்பர், லெட்டு, டின்னு, நிக்கல், அயன், ஜிங்க், கோல்டு, மெக்னீஷியம், கால்சியம், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டல்ஸ். ஸோ இங்கே நமக்கு வந்து சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. காப்பர், லெட், நிக்கல், ஸ்டீல், அயன், ஜிங்க், இது எல்லாமே ஓரில் இருந்துட்டு மேலியபிள், அதாவது அந்தந்த லேயருக்கு ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டலுக்கும் மெட்டலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸ் வந்து ஹார்ட் அண்ட் ஷைனி நேச்சராக இருக்கும், நான் மெட்டல்ஸ் டல் அண்ட் சாஃப்ட் நேச்சராக இருக்கும். ஸோ டைமண்ட் இஸ் அ ஷைனி அண்ட் ஆல்சோ ஹார்டஸ்ட் நேச்சர் சப்ஸ்டன்ஸ் ஆன் எர்த். ஓகே, ஸோ ஆனால் டைமண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டலாக இருந்தாலும் அது ஷைனியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹார்டஸ்ட்டாக இருக்கும். எக்ஸப்ஷன், நான் மெட்டலில் இது ஒரு எக்ஸப்ஷன். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் மெட்டல் கேன் பி கேஸ், சாலிட், லிக்விட், எந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சர்லேயுமே அது இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரைன் இந்த மாதிரியான கேஸஸ்லாம் ரூம் டெம்பரேச்சரில். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன், அயோடின், சல்ஃபர், பாஸ்பரஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். ஸோ அப்போ ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரைன்லாம் கேஸாகவும், கார்பன், அயோடின், சல்ஃபர், பாஸ்பரஸ் எல்லாமே சாலிடாகவும் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரோமைன், இது வந்து பார்த்தீங்கன்னா த ஒன்லி மெட்டல் விச் இஸ் இன் லிக்விட் ஃபார்ம் ரூம் டெம்பரேச்சரில். ஸோ அப்போ ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடாக இருக்கிற ஒரே ஒரு நான் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா புரோமைன். அதே வந்து சாலிடாக இருக்க மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பன், அயோடின், சல்ஃபர், பாஸ்பரஸ். அடுத்தது கேஸஸாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரைன். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் மெட்டல்ஸ் வந்து புவர் கண்டக்டர். எப்படி வந்து மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டரோ நல்லா ஹீட்டும் எலக்ட்ரிசிட்டியும் பாஸ் பண்ணுமோ, ஆனால் இங்கே நான் மெட்டல் ஹீட் எலக்ட்ரிசிட்டி ரெண்டும் பாஸ் பண்ணாது, பிகாஸ் இட் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் கிராஃபைட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் நான் மெட்டல் கார்பன். ஓகேவா, இது மட்டும் குட் கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அப்போ எக்ஸப்ஷனாக எது இருக்குது, கிராஃபைட் மட்டும் நான் மெட்டலில் எக்ஸப்ஷனாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில். அதே மாதிரி புரோமைன் மட்டும் லிக்விட் ஃபார்மில் இருக்கும் நான் மெட்டலில். ஸோ அதே மாதிரி ஹார்ட் அண்ட் ஷைனி நேச்சருக்கு டைமண்ட் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1 or 2 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து நான் மெட்டலோட சாலிடு நேச்சர் காட்டுறாங்க பாருங்கள். இது பாஸ்பரஸ், இது வந்து சல்ஃபர், சாலிட் அண்ட் நேச்சர். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம டாப்பிக்கில் பார்த்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா அதோட லஸ்டர்ஸ்னால் அதோட துகள்கள் மாதிரி இருக்கிறது ஷைனியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் லஸ்ட்ரஸ், அதனால் இது நான் ஷைனியாக இருக்கும். ஸோ இது லஸ்ட்ரஸ், இது நான் லஸ்ட்ரஸ். இது வந்து ஷைனி, இது நான் ஷைனி.
மெட்டல்ஸ் ஜென்ரலாக ஹார்டாக இருக்கும், நான் மெட்டல்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்ட் பண்ண முடியும், பீட் பண்ண முடியும், ஷீட்ஸாக அதை மாற்ற முடியும், ஒயராகவும் அதை மாற்ற முடியும். இதை வந்து என்ன பண்ண முடியாது, இதில் கொடுத்துருக்கிற எதுவுமே இதில் செய்ய முடியாது. பெண்ட், பீட் அண்ட் ஷீட் இந்த மாதிரி எதுவுமே அதை பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ்லாம் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இது பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு, இது பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து கூட நம்ம ஒரே பாயிண்டாக எழுதலாம். மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் எக்ஸப்ட் கிராஃபைட்டை தவிர்த்து. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மெட்டல்ஸ் மேக் ரிங்கிங் சவுண்ட் வென் ஸ்ட்ரக். எங்கேயாவது மாட்டுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கிர்னு சவுண்டு கேட்கும். ஸோ தே ஆர் யூஸ்டு டு மேக் அ பெல் ஆப்ஜெக்ட், அதாவது பெல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அதே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சவுண்ட் வராது வென் இட்ஸ் ஸ்ட்ரக். அதான் இதுக்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ்னா பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான், அர்சனிக், ஆன்டிமோனி, போரான் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். ஸோ சிம்பிள் அண்ட் எலமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். சிம்பிள் அண்ட் எலமெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஆஃப் அன் எலமெண்ட்னா ஒரு எலமெண்ட் இருக்குது இல்லையா, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ அந்தந்த எலமெண்ட்டுக்கு என்ன சிம்பிள்ஸ்? ஸோ சிம்பிள் இஸ் அன் அப்ரிவேஷன் ஆர் ஷார்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கெமிக்கல் எலமெண்ட். அது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் இன் நேச்சராக இருக்கும். அது வந்து ஒரு ஆட்டமை ரெப்ரசன்டேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் ஓ அப்படின்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். அதே O2னா 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த எலமெண்ட் கூட வர வேல்யூ பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அது எய்தர் இட் இன் இங்கிலீஷ் அப்படி இல்லைன்னா லாட்டின். ஸோ இந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியோர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி IUPAC அவங்களோட அக்செப்டன்ஸில் உருவான சிம்பிள்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் டால்டன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தார். ஸோ அவர் யூஸ் பண்ண சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டியை பேஸ் பண்ணி இருக்கிற எலமெண்ட்ஸ் மாதிரி. ஸோ தட் இஸ் ஒன் ஆட்டம் ஆஃப் தட் எலமெண்ட், அதாவது எத்தனை ஆட்டம்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பிக்டோரியலாக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா பெர்சிலஸ் அவர் என்ன சஜஸ்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் இன் 1 or 2 லெட்டர், ஒரு லெட்டர்லேயோ இல்லை 2 லெட்டர்லேயோ வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த டால்டனோட எக்ஸ்பிளனேஷன் படி ஹைட்ரஜன் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஹெச்ன்னு கொடுக்குறோம், ஆனால் அப்போ அவரோட சிம்பிள் படி டாட் வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெசிலஸ் அவர் என்ன சஜஸ்ட் பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு லெட்டர், ஒரு லெட்டர் ஃபஸ்ட் லெட்டரோ இல்லை செகண்ட் லெட்டரோ நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒரு இதுக்கு சொல்லலாம். இப்போ ஹைட்ரஜன்னா H அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அது பார்க்கறதுக்கு முன்னாடி we can see this. Do you know in the beginning the name of the element were derived from the name of the place where they were found for the first time. For example, name copper was taken from Cyprus. Some names were taken from specific colors. Gold was taken from the English word meaning yellow. Nowadays, IUPAC approves names of element. Many of the symbols are the first one of 2 letters of the element name in English. The first letter of a symbol is always written in a capital uppercase and the second letter as the smaller letter lower case. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஏஆர்னா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல், செகண்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர். அதே வந்து ஆக்சிஜன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கொடுக்குறதா இருந்தால் அப்படியே ஆக்சிஜன். இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இப்போ IUPAC. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்களோ அந்த மாதிரி நேம், லைக் எக்ஸாம்பிள் காப்பர்னா கைப்ரஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அந்த ரூல்ஸ் பார்க்கலாம். கெமிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் 1 or 2 letters. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் N, அப்படி இல்லைன்னா ஆர்கான் AR. அப்போ அங்கே வந்து என்ன இருக்குது, ஒரு லெட்டர் அப்படி இல்லைன்னா 2 லெட்டர் இருக்குது. அப்படி இல்லைன்னா கோபால்ட் CO, இந்த மாதிரி 2 லெட்டரில், இல்லைன்னா ஆக்சிஜனுக்கு O, இந்த மாதிரி 2 இல்லைன்னா 1 லெட்டரில் இருக்கும். So the symbol of most element correspond to the first letter which is capitalized of their English name. For example, the symbol of oxygen O capital இருக்கு, hydrogen
ஹெச் கேபிட்டலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 8th ஸ்டாண்டர்டில் இன்டெப்த்தாகவே வந்து இதுக்கான டேப்லெட் காலம்ஸ் நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இது என்ன இப்போயே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு மேட்டர் அரவுண்டஸ் அந்த லெசனுக்கான வீடியோவை எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேட்டர் அரவுண்டஸ் வந்து இன்னும் டெப்த்தாகவே 8th ஸ்டாண்டர்ட் நடத்தியிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் இப்போ பார்த்துக்கலாம். ஸோ எலமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் பாடியில் என்ன மாதிரி எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? 99% ஆஃப் நம்மளோட மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 6 கெமிக்கல் எலமெண்ட்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். ஸோ இந்த 6 தான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். ஸோ அனதர் 5 எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் பர்சன்டேஜில் இருக்கிறது பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரைன், மெக்னீஷியம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோடியம் இஸ் ஹைலி ரியாக்டிவ் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஓகேவா? சோடியம் வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணும் ரூம் டெம்பரேச்சருக்கு. இட் பர்ன்ஸ் விகரஸ்லி வென் இட் கான்டாக்ட் வித் வாட்டர். ஸோ அதை வந்து எரிக்கும் போது தண்ணி பட்டுச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாக அது என்ன ஆகும்? எரியும். குளோரைன் இஸ் எல்லோயிஷ் கிரீன் பாய்சனஸ் கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். குளோரைன் வந்து எல்லோயிஷ் கிரீன் கலரில் இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் இது பாய்சன் ஆகிடும். இது ரூம் டெம்பரேச்சரில் பேர்ன் ஆகிடும் சோடியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோடியம் இந்த குளோரைடு ரெண்டும் தனித்தனியாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும் போது இதில் வந்து ஆபத்து இருக்குது. பட் ஆனால் இது ரெண்டும் கம்பைண்டாக வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? குக்கிங்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் குளோரைடு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் இன் ஏர். ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடியில் பார்த்தோம் இல்லையா? ஹியூமன் பாடியில் 6 வந்து மேஜராகவும் 5 மைனராகவும் சில லீஸ்ட் பர்சன்டேஜ்லையும் இருக்குன்னு. ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ் வந்து மேஜர் எலமெண்ட்டாகவும், சோடியம், சல்ஃபர், குளோரைன், பொட்டாசியம், மெக்னீஷியம் வந்து லீஸ்ட் பர்சன்டேஜாகவும் இருக்குது. அதே மாதிரி ஏரில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் ஆக்சிஜனும் மட்டுமே 99% ஏரில் இருக்குது. அதை தவிர்த்து ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு 0.04% இருக்குது. நியான், ஹீலியம், மீத்தேன் இந்த மாதிரி நிறைய வந்து என்ன பண்ணுது நம்மளோட ஏரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து நம்மளோட அட்மாஸ்பியர் அப்படின்ற லெசன்லேயே வந்து இந்த மாதிரியான காம்போசிஷன் நம்ம படிச்சிருப்போம். ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே நமக்கு ரொம்ப லைஃப்க்கு முக்கியமான ஒரு எலிமெண்ட். அடுத்தது காம்பவுண்ட். காம்பவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் தான். ஏற்கனவே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பிரிச்சிருப்போம் பியூர் சப்ஸ்டன்ஸை வந்து எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எலமெண்ட் பார்த்துட்டோம். இப்போ காம்பவுண்ட்னா என்னென்னா H2O. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா NaCl. இப்போ பார்த்தீங்கன்னா H வந்து ஒரு எலமெண்ட், O வந்து ஒரு எலமெண்ட், Na ஒரு எலமெண்ட், Cl ஒரு எலமெண்ட். அப்போ இங்கே மோர் தேன் 1 எலமெண்ட் இருக்குது, 2 எலமெண்ட் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் காம்பவுண்ட். ஒன்றுக்கு மேற்பட்டு கம்பைண்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் காம்பவுண்டு. ஸோ காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஒரு எலமெண்ட்டை கான்ஸ்டிடியூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம் ஆஃப் அன் எலமெண்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் டு ஃபிக்ஸ்ட் ரேஷியோ டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வாட்டர். அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒரு ரேஷியோவில் இருந்து மொத்தமாக சேரும் போது நமக்கு ஒரு வாட்டர்ன்ற ஒரு காம்பவுண்டை கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சேம் ப்ரொபோசிஷனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே H2 இருக்குது பாருங்கள், ஆனால் ஆக்சிஜன் 1 தான் இருக்குது. ஸோ அப்போ ரூம் டெம்பரேச்சரில் வாட்டர் எக்ஸிஸ்ட் அஸ் அ லிக்விட் வைல் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் அஸ் அ கேஸ். Also, oxygen supports fire whereas water is used as a fire extinguisher. ஆக்சிஜன் வந்து ஓரளவுக்கு ஃபயர் அணைக்கும்ன்றதுனால ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் ஆக்சிஜனை கேஸாக என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் நமக்கு லிக்விட் ஃபார்ம்லேயும் கிடைக்கும், கேஸ் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காமன் சால்ட் சோடியம் குளோரைடு நம்மளோட குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் தனியான ஒரு எலமெண்ட், குளோரைன் ஒரு தனியான எலமெண்ட். அது நம்ம வந்து ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணும் போது அது காம்பவுண்டாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் சோடியமும் குளோரைனும் தனித்தனியாக அது என்னது? பாய்சனஸ் ஆர் நாட் அன்சேஃப். அதில் என்னது? அன்சேஃப் அண்ட் ஃபார் கன்சப்ஷன், ரொம்ப பாய்சனான ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் சாக்கோட காட்டிருக்காங்க இமேஜ். கால்சியம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன் 3 சேர்ந்து நமக்கு சாக் கிடைக்குது. அப்போ 3 எலமெண்ட்ஸ் சேர்ந்து நமக்கு ஒரு காம்பவுண்டாக ஒரு சாக் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே கொடுத்துருக்க சுகரில் பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 சேர்ந்து நமக்கு சுகர் கிடைக்குது. ஸோ அப்போ 3 எலமெண்ட் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் சுகர் கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். A compound is formed only when the constituent element combine in a fixed proportion. ஒரு காம்பவுண்ட் எப்போ வந்து ஒரு கரெக்டான ஒரு காம்பவுண்டாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் ஆகிற அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டான ஒரு அளவில் அந்த ப்ரிப்போசிஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டான ஒரு காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H2O அப்படின்னும் போது அந்த ஹெச்ன்றது 2ஆகவும் ஆக்சிஜன்றது 1ஆகவும் இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே ஏதாவது எலமெண்ட்டில் வந்து ஆட்டம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வாட்டருக்கு பதிலாக வேறு ஏதாவது நமக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் தே ஆர் டெல்லிங் the properties of compound are different from those of its constituent element. ஸோ ஒரு காம்பவுண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த எலமெண்ட்டோட தனி நேச்சர்லேருந்து டிஃபர் ஆகுது. அதாவது இப்போ ஹைட்ரஜனுக்கு மட்டும் தனியாக ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஆக்சிஜனுக்கு தனியாக இருக்கும். பட் அது காம்பவுண்டாக ஆகும்போது ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரு காமனான ஒரு ப்ராப்பர்ட்டி வரும். அப்போ வந்து தனித்தனி எலமெண்ட்டில் இருக்கிறதும் இந்த ஹோல் காம்பவுண்டில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ காம்பவுண்ட் cannot be broken down by physical method. ஸோ ஒரு காம்பவுண்டை இப்போ தண்ணியை வந்து நம்ம ஃபிசிக்கலானா நம்ம நேராக வந்து ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக கையால் பிரிக்க முடியுமா, இல்லை உடைக்க முடியுமா? அது மாதிரி செய்ய முடியாது. நம்மளால் அது ஃபிசிக்கலாக என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் த காம்பவுண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் அப்படின்னா என்னென்ன எலமெண்ட் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. சால்ட்டுனா சோடியம்க்கு நல்லா சோடியம் இருக்குது, குளோரைடு இருக்குது. சோடியம் கார்போனேட்டுக்கு சோடியம் தனியாக, கார்பனேட் தனியாக இருக்குது. பேக்கிங் சோடாக்கு சோடியம் தனியாக, பைகார்பனேட் தனியாக. சுகருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இங்கே கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ ஹெச்சுக்கு 2 ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஓக்கு 1 ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா NaCl அதாவது சோடியம் குளோரைடுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே Na1 ப்ரெசென்ட் ஆகிருக்கு, Cl1 ப்ரெசென்ட் ஆகிருக்கு. C6H12O6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கார்பன், 12 ஹைட்ரஜன், 6 ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அதாவது சுகருக்கு. NaOHல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Na இருக்குது, ஒரு O இருக்குது, ஒரு H இருக்குது. ஸோ அப்போ எத்தனை ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றது பேஸ்லேயே அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா that are chemically combined sodium chloride cannot be separated by physical methods such as filtration. ஒரு ஃபில்ட்ரேஷன் வெடிகட்டுறது மூலயமா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கெமிக்கலாக கம்பைன் ஆகிருக்கிற இந்த எலிமெண்ட்ஸை நம்மளால் பிரிக்க முடியாது. Compounds can be separated into constituent element by chemical method only. அது கெமிக்கலாக கம்பைன் ஆனதால் கெமிக்கல் மெத்தடில் தான் அதை என்ன பண்ண முடியும், நம்மளால் டிசக்ரேட் பண்ண முடியும், அதாவது பிரிக்க முடியும். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. எலமெண்ட் சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ், காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு பை த காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். எலமெண்ட் combine to form compound. Compounds can be split into element. எலமெண்ட் ஒன்றா நிறைய எலமெண்ட்டை சேர்த்தா காம்பவுண்டு கிடைக்கும். அதே மாதிரி காம்பவுண்டாக இருக்கிறது தனித்தனியாக பிரித்தா நமக்கு எலமெண்ட் கிடைக்கும். ஸோ ஆட்டம்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் ஆஃப் எலமெண்ட். ஆட்டம் தான் வந்து நார்மலாக வந்து ஜட்ஜ் பண்ணுது அந்த ப்ரொபோசிஷனை. அதே வந்து பார்த்தீங்கன்னா மாலிக்யூல்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, ஒரு பிரிக்கவே முடியாத கடைசி பார்ட்டில் இருக்கிறது ஆட்டம். அதே மாதிரி நிறையா ஆட்டம் சேர்ந்தால் மாலிக்யூல். அதே மாதிரி பிரிக்கவே ஒரு தனியாக இருக்கிற ஒரு எலமெண்ட் நிறையா சேர்ந்துச்சுன்னா அது காம்பவுண்ட். அதனால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்முலா. Often we write water as H2O. This is the chemical formula for water molecule. That means each molecule of the water has been 2 hydrogen atom combined with 1 oxygen atom. எல்லா வாட்டர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்குது. The chemical formula is the symbol representing how many molecules are there in an element. ஓகேவா? எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது ஒரு எலமெண்ட்லன்றத, ஒரு காம்பவுண்டில் எத்தனை மாலிக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு ஜட்ஜ் பண்ணுறது தான் இந்த சிம்பிள்ஸ் ஃபார்முலா. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த எலமெண்ட் present in the molecule
அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் த ஈச் எலமெண்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் என்ன எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எத்தனை ஆட்டம்ஸ் அந்த எலமெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அது எப்படி ஒரு காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த கெமிக்கல் ஃபார்முலா ஈஸியாக நமக்கு என்ன பண்ணிடும், சொல்லிடும். ஸோ தட் இஸ் த சேம் திங் தே ஹேட் எக்ஸ்பிளைன்ட் ஹியர். தென் மூவிங் ஆன் டு சம் எக்ஸாம்பிள்ஸ். இங்கே சோடியம் குளோரைட் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா NaCl. அப்போ Na ஒன்று தான் இருக்குது, Cl ஒன்று தான் இருக்குது. அப்போ சோடியம் ஒரு ஆட்டம், குளோரைடு ஒரு ஆட்டம். அம்மோனியா NH3, நைட்ரஜன் ஒரு ஆட்டம் தான் இருக்குது, ஹைட்ரஜன் 3 ஆட்டம் இருக்குது. குளுக்கோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது சுகர். குளுக்கோஸ் பார்த்தீங்க அப்படின்னா C6, 6 கார்பன் இருக்குது, 12 ஹைட்ரஜன் இருக்குது, 6 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ அது சேர்ந்துச்சுன்னா அது குளுக்கோஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த கெமிக்கல் ஃபார்முலா நமக்கு என்ன கொடுக்குது, எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆட்டம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, என்ன டைப் ஆஃப் ஆட்டம் ப்ரெசண்ட் ஆகிருக்குன்றத கிளியர் ஸ்ட்ரக்சராக நமக்கு கொடுக்கும். தென் காமன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தேர் கெமிக்கல் ஃபார்முலா. ஒரு நமக்கு நார்மலாக தெரிஞ்சுக்க வேண்டியது, வாட்டர்னா H2O, குளுக்கோஸ்னா C6H12O6, சால்ட்னா NaCl, எத்தனால்னா C2H5OH, அமோனியானா NH3, சல்ஃபரிக் ஆசிட்னா SH2SO4, மீத்தேன்னா CH4, சுக்ரோஸ் அப்படின்னா C12H22O11. ஸோ இப்போ இந்த CHOன்றது சுகர் ரிலேட்டடாக வர்றதில் எல்லாத்துலேயுமே வரும். ஆனால் அதோட ஆட்டம்ஸ் மட்டும் என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. இப்போது ஆட்டம்ஸ் டிஃபர் ஆகும்போது அதாவது ப்ரிப்போசிஷன் டிஃப்ரெண்ட் ஆனால் எலமெண்ட் என்ன ஆகும், அது மாறும்னு சொன்னாங்க இல்லையா. இதுக்கு அப்போ குளுக்கோஸ், இது சுக்ரோஸ். குளுக்கோஸ்க்கு 6 12 6, இதுக்கு 12 22 11. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் நேம்ஸ் ஆஃப் த கெமிக்கல் ஃபார்முலா. அடுத்தது அட்டாமிசிட்டி. கெமிஸ்ட்ரியில் அட்டாமிசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிகுல் ஆஃப் அன் எலமெண்ட். ஒரு மாலிகுல் எலமெண்ட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இல்லை ஒரு காம்பவுண்டில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இல்லை ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேல்குலேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அட்டாமிசிட்டி ஆஃப் எலமெண்ட். இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைஅட்டாமிக். ஏன்னா வந்து ஆக்சிஜன் என்னது O2. அப்போ நமக்கு இங்கே எத்தனை அட்டாமிக் ஆட்டம்ஸ் இருக்குது, 2 ஆட்டம்ஸ் இருக்குது. O+O, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம் நம்ம சேரும் போது தான் நமக்கு ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் கிடைக்குது. சிமிலர்லி பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா P4. அப்போ எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 4 இருக்குது. சல்ஃபர் S8. அப்போ எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 8 இருக்குது. ஸோ அப்போ இந்த பாஸ்பரஸ்க்கும் சல்ஃபர்ஸ்க்கும் அட்டாமிசிட்டினா என்ன, 4 and 8. அந்த ஆட்டம் எவ்வளோ இருக்கோ அதுதான் அதோட அட்டாமிசிட்டி. ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் மாலிக்யூல் கண்டெய்னிங் மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் ஆட்டம், ஒரே மாதிரி இல்லாமல் நிறைய ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கவுண்ட்டையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், அட்டாமிசிட்டின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு H2SO4ன்னு இருக்குது. ஹெச் எத்தனை இருக்குது, ஹைட்ரஜன் 2, சல்ஃபர் 1, ஆக்சிஜன் 4, எஸ் இங்கே 1, S4 ஆக்சிஜன் 4 இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா இதை ஆட் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்குது, 2 + 1 + 4 7 கிடைக்குது. அப்போ இதோட அட்டாமிசிட்டி 7. அப்போ தனியாக ஒரு வேல்யூ இருந்தாலும் அதோட அட்டாமிசிட்டி தான், ஒரு கம்பைண்டான ஒரு காம்பவுண்டுக்கும் அதை கால்குலேட் பண்ணால் அதோட அட்டாமிசிட்டி தான். ஸோ அப்போ 1 மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் H2O contain 2 ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் 1 ஆக்சிஜன். இதுதான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். அப்போ வாட்டரோட அட்டாமிசிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா 3. ஏன்னா ஹைட்ரஜன் 2, வாட்டர் ஆக்சிஜன் 1, அப்போ 2 சேர்த்து 3. ஸோ அப்போ சில அட்டாமிசிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜனுக்கு 2H, ஹீலியம்க்கு 1, லித்தியம்க்கு 1, அடுத்தது B அதுக்கு 1, நியான், ஆக்சிஜன், தென் நெக்ஸ்ட் F, Ne, Na, Mg, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், சல்ஃபர், இந்த மாதிரி தனித்தனியாக அதுக்கான அட்டாமிசிட்டி கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் ஆன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். சாலிடில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே க்ளோஸ்டாக அரேஞ்ச்டாக இருக்கும். அது ஏன்னா க்ளோஸ்லி காம்பேக்ட்னு சொல்லுவோம். அதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்றதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லூஸாக பேக் ஆகிருக்கும். வென் சாலிட் ஹீட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the particle gain energy and vibrate vigorously. They move slightly further apart from one another. This cause volume of matter to increase. ஹீட் வந்து என்ன பண்ணும், எக்ஸ்பேன்ஷனை உண்டாக்கும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா if matter begins to expand when heated, the volume increase due to increase in the distance between the particles, but the size of the particle remains same. என்னதான் வந்து அந்த வால்யூமை வந்து ஹீட்டாக பிரிஞ்சாலும் அதோட ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் தான் நடக்கும் போச்சு, தனித்தனியாக லூஸ்லி பேக்டாக வராது சாலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சாலிட், டைட்லி பேக்டு, லிக்விட், லூஸ்லி பேக்டு. இங்கே ஒரு டூ யூனோ கொடுத்துருக்காங்க.
How do hot air balloons float? எப்படி hot air balloon பறக்குது? When air inside the hot air balloon is heated with a burner, it expands. The expansion causes the density of the air inside the balloon to decrease. அப்போ அதில் இருக்க வெயிட்டை வந்து என்ன பண்ண வைக்குது? இந்த சூடு குறைய வைக்குது. அப்போ ஏர் உள்ளே இருக்கிற ஏர் என்ன பண்ணுதுன்னா டென்சிட்டி லோ ஆக ஏர் வந்து என்ன ஆகுது? வெளியில் வர ஆரம்பிக்குது பலூன்லேருந்து. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் பலூன் வந்து ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூரிங் ஹீட்டிங்காக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்பேன்ஷனாக இருக்கட்டும் மாஸ் ஆஃப் த மேட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. அதாவது அதோட குவான்டிட்டி வந்து என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஆனால் வால்யூம் ஆஃப் த மேட்டர் சேஞ்ச் ஆகும், சின்னதுலேருந்து பெருசு அப்படி. த சைஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மேட்டர் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. டியூரிங் ஹீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா த மாஸ் ஆஃப் த மேட்டர் இஸ் கன்சர்வ்டு, சேகரிக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் லாக் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த iron particle increase when the gain enough heat. However, the number of iron particle does not change. Iron particles மாறாது, ஆனால் அது எக்ஸ்பேண்ட் ஆகும், பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும். Hence the mass of the iron lock is conserved. Then next பார்த்தீங்க அப்படின்னா the melting of ice ஒரு example for states of matter. The change of state of matter occur during the melting, boiling and freezing. மூணுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர்ஸோட சேஞ்ச் நடக்குது. மெல்ட் ஆகும்போது லிக்விட் ஆகுது, பாயிலிங் ஆகும்போது கேஸ் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகும்போது சாலிட் ஆகுது. ஸோ அப்போ ஒரு ஐஸ் க்யூப் வந்து மூணு ஸ்டேஜையுமே அது கடக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா and condensation when the particle possesses enough energy to overcome the strong force of the attraction between one another. They break free from one another and move randomly. For example, solid ice is heated 0 degree, it melts become liquid water. Same way the heat பண்ணோம் 100 degree அப்படின்னா it boils into stream. ஸோ அப்போ டிகிரிஸ் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்டேட்ஸ் அண்ட் மேட்டர் சேஞ்ச் ஆகுது. சாலிடுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாலிட் ஹீட் ஆகும்போது பார்ட்டிகல்ஸ் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணுது, அதனால் மோராக விகரஸாக அது என்ன ரொம்ப கடூரமாக வந்து வைப்ரேட் ஆகுது. அதே லிக்விடில் பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது சாலிடு வந்து என்ன ஆகுது? சாலிட் சேஞ்ச் டு லிக்விடாக மாறிடுது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும்போது எனர்ஜி கெயின் பண்ணி விகரஸாக மூவ் ஆகுது. கேஸ் பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ரீச் ஆகும்போது லிக்விட் வந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் ஆஃப் மேட்டர். இப்போ ஆட்டம்னா என்ன? ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் எலமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம். மாலிக்யூல்னால் என்ன? இந்த மாதிரி நிறைய ஆட்டம் சேர்ந்துச்சு அப்படின்னா அது மாலிக்யூல். எலமெண்ட்னா என்ன? இந்த ஆட்டம்ஸ் இது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு சிம்பிளஸ்ட்டாக இருந்துச்சு, அதை வந்து நம்ம பிரேக் பண்ண முடியாது அப்படின்னா இட் இஸ் அன் எலமெண்ட். இந்த மாதிரி நிறைய எலமெண்ட் 2 or more எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு ஒரு காம்பவுண்டு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ஃபார்முலாலாம் என்ன நம்ம வந்து கம்பைன் ஆகுதோ அந்த காம்பவுண்டு அதோட அட்டாமிக் நம்பரோட நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ஃபார்முலா. கெமிக்கல் சிம்பிள்னா என்ன? அதோட ஷார்ட்டஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலமெண்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸ் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் இட்.